நேற்று ஒரு 11 மணி இருக்கும். நான் கஸ்டமர் லொகேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் போனே பார்த்துட்டு இருந்தேன். சடனா சைட்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டு தம்பி ஹாப்பி பொங்கல்னா மாதிரி பயம்புறுத்துற மாதிரி சொல்றாரு. எனக்கு குபீர்னு ஆயிடுச்சு. நான் பார்த்தேன் அவர் ஃபுல் மட்டை பார்த்தாலே தெரியுது. ஐயோ இந்த அரை மணி நேரம் இந்த குடிகார நண்பர் கூட தான் குப்பை கொட்டணும்னு நினைச்சு கொஞ்சம் வெறுப்பா இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் இப்படியே நின்றுட்டு இருந்தேன். என்ன ஏறாம இப்படியே நின்றுட்டு இருக்காருன்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா 2 பேர் கஸ்டமர் வந்து ஆட்டோல ஏற்றாங்க. அவர் நின்று அப்படியே நின்று தான் இருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். சவாரி ஓட்டி 1290 ஓட்டிருந்தேன். அதில் 203 ரூபாய் கேஸ் பிடிச்சி போக 1061 நேற்றுக்கான இஎம்ஐ. ராப்பிடோ என்ன பண்ணா இவ்வளோ நேரம் என்ன ரெட் பர்ஃபார்மன்ஸ்லேயே வச்சுட்டு இருந்தான். ஐயோ நல்லா வெறுப்பா இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நேற்று சாயங்காலம் என்ன பண்ணா திடீர்னு 4.7 ரேட்டிங் கிரீன் பர்ஃபார்மன்ஸும் வந்துட்டேன். பரவாயில்ல இனிமேல் ஜாலி தான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா நீ காலையில் பார்க்குற மறுபடியும் 4.4 போயிட்டேன். மறுபடியும் ரெட் பர்ஃபார்மன்ஸ். சவுக்கு சங்கர் ரிலீஸ் ஆனால் மீண்டும் கைதுன்ற மாதிரி சரியான சிரிப்பாயிருச்சு. சென்னையே காலியா இருக்கு, ரோட்லாம் ஃப்ரீயா இருக்கு, நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. என்னன்னா ஆளே இல்லாத கடையில டீ ஆத்துற மாதிரி யாருமே கஸ்டமரே வரமாட. டிராஃபிக் இருந்தா தானே கஸ்டமர்லாம் எல்லாம் வெளியே போவாங்க. அது மாதிரி ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.